அந்த தைத்தக்கா என்னம்மா பண்றா? தினமும் நம்மளை ஏமாத்துற ஃப்ராடு இப்ப என்னம்மா சொல்றா? இவ்ளோ பெரிய துரோகம் நடந்ததுக்கு அப்புறமும் நாம அவளை மன்னிச்சு விட்டுட்டோம்ல, அதுக்கு நம்மள அவ குறைச்ச ஒண்ணு எடை போடல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. நீ எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர அவளோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஐயோ, அவகிட்ட அன்பா? அவளோட அன்புக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்கும். அவ சாதாரண ஆள் இல்லம்மா, இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் சதிப்புலி. நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேமா, ஆனா நீங்க தான் அவளை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்படியெல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசாதடா. என்னதான் இருந்தாலும் இப்ப அவ நமக்கு வரப்போற மாப்பிள்ளையோட அக்கா, நம்ம சிவாவோட அக்கா. அவ விருப்பம் இல்லாம சிவாவுக்கும் பூர்ணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. பூமி கிட்ட பேசி சிவா பூர்ணி கல்யாணத்தை நீதான் ஒத்துக்க வைக்கணும். அட நான் எதுக்குமா இதுக்கு அவளை ஒத்துக்க வைக்கணும்? Who the hell is she? அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஒரு அண்ணனா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சிம்பிள். அப்படி சொல்லாத ககன். அக்கா விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை என்னால பண்ணிக்க முடியாதுன்னு சிவா சொல்லிட்டானா அதை விட பெரிய அவமானம் வேற எதுவுமே கிடையாது தெரியுமா? பூமிய ஒத்துக்க வைக்கிறது தான் சரியா இருக்கும்டா. அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னா நீங்களே அவகிட்ட பேசலாம்லமா? இந்த வீட்டோட எஜமான் நீ. அப்படி பார்த்தா இந்த வீட்டோட பெரிய மனுஷன் நீதான்னு தெரிஞ்சுக்கோ. நீதான் அவளை கேட்கணும் ககன். அப்படின்றீங்களா? ஆமா. ஓஹோ, சிவா பூர்ணி கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு சார் வந்திருப்பாரு போல இருக்கு. இவரை வச்சு செய்யணும். என்ன மாமா, உங்க தொண்டைக்கு என்னாச்சு? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க மாமா. எப்பவும் சண்டை போடுற ஆளு என்கிட்ட பேச வந்திருக்கியா? நீ பேசு மாமா. அது நம்ம பூரி இருக்கால. இல்ல மாமா, அவதான் காலேஜ் போயிட்டாலே. ஆஹா, நானு பூரிய பத்தி அது நான் பூரிய பத்தி ஏதாவது. ஐயோ கடவுளே, அத்தை காஃபி கேட்டாங்க மாமா, நான் போட்டு கொடுக்க மறந்துட்டேன். இதோ வரேன் அத்தை. ஏன் அம்மா ரூம்ல இருக்காங்க? இங்க எங்க இன்னொரு அத்தை இருக்காங்க? காட்டு. என்ன மாமா கோவப்படுறீங்க? ஹேய், கோவம்லாம் இல்ல. உன்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க. ஏதோ பூர்ணி சிவான்னு சொன்னீங்க. அதான் நம்மளோட பூரி சிவாவும் காதலிக்கிறாங்க. காதலிக்கிறாங்களா? நிஜமாவா சொல்றீங்க? உனக்கு தான் காதல்னாலே பிடிக்காதே, அப்போ அவங்க மட்டும் எப்படி காதலிக்கலாம்? ஏய், என் விஷயம்லாம் வேற. விஷயம் வேறையா இருந்தாலும் இந்த விஷயத்துல காதல் காமனா இருக்குல்ல மாமா? இங்க பாரு, என்னோட தங்கச்சிய சிவா காதலிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல ப்ராப்ளமும் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா, சரி. ஆமா மாமா, முதல்ல யார் காதலிச்சாங்க? சிவா பூர்ணிய காதலிச்சானா இல்ல பூர்ணி சிவாவை காதலிச்சாளா? அது என்னமோ, அத பத்திலாம் எனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லு மாமா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணீங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் மாமா. சாரி சாரி சாரி. அதுல பூமி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. சி, முதல்ல யார் காதலிச்சா என்ன? மொத்தத்துல 2 பேரும் காதலிக்கிறாங்களா, அவ்வளவுதான். சோ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் உனக்கும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் இல்ல மாமா, இருக்கு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல மாமா. ஏய், எதுக்குடி விருப்பம் இல்ல? சாரி, ஏன் விருப்பம் இல்ல? ஒரே வீட்ல 2 சம்பந்தம் இருக்க கூடாதுன்னு என்ன வளர்த்த அப்பா அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க தங்கச்சி வேற டாமினேட்டிங். நீங்க என்ன டாமினேட் பண்ணி உங்க தங்கச்சி என் தம்பிய டாமினேட் பண்றது எனக்கு பிடிக்கல மாமா. அதான் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. லக்ஷு தங்கம், நீ ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருப்பன்னு நினைச்சிட்டு வந்தா நீ என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் நம்ம குளிச்சுட்டா ரோஜா பூவால அங்க பெட்ட நீட்டா ரெடி பண்ணிருக்கேன் தங்கம். அதுக்கப்புறம் ஐயோ சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு தங்கம். நீ பெட்ட ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறது உன் ஹனிமூனுக்காக இல்லடா,
உன் பொணத்தை படுக்க வைக்கிறதுக்கு. ஹம், சாவுக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா இருந்தாலும் பூ காமன் தானே. நல்லாவே செட் பண்ணிருக்க. சரி, ம்? எனக்கு ஸ்விம்மிங் பண்ணணும் போல இருக்கு. ஆனா இந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்பவே ஆழமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்காக நீ ஒரு வாட்டி இந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி வாட்டர் எவ்வளவு தூரம் வருதுன்னு காட்டுறியா? என்ன நக்ஷு, நான் இருக்கேன்ல, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? இப்ப நீ என்ன கேட்டுட்ட? இந்த பூல்குள்ள குதிச்சு ஆழம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க சொல்ற, அவ்வளவுதானே? என் இதயம் உள்ள இருக்கிற உன் மேல இருக்கிற காதலை காட்டுறதுக்காகவாது நான் இப்ப ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு காட்டுறேன். ம். வா நக்ஷு. ஏய், ஏய். நக்ஷு, ஏய். நக்ஷத்ரா, நக்ஷத்ரா. சரி, என்ன சீக்கிரம் சொல்லு. ஐ நீட் டு கோ டு ஆஃபீஸ். முதல்ல மேல ஹெட்டிங் எழுதிக்கோ மாமா. அழகான வாழ்க்கைக்கு 12 கொள்கைகள். வாட்? ம். ம்ஹும். நம்பர் 1, நீங்க எழுந்ததும் என் முகத்தை தான் முதல்ல பார்க்கணும்.